ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற இந்த கொடூரமான அமாவாசை அன்று பார்த்திங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது. இதனுடைய தாக்கங்களானது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது. இந்த கன்னிராசி நேயர்கள் கடந்த சில காலங்களாகவே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் அதேபோல் வறுமைகளையும் பார்த்திங்கன்னா சந்தித்த நிலைகளானது இப்பொழுது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய நிலையானது முன்னேற்றத்தில் இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி காணப்படும், அதேபோல் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு நிலைகளானது பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகின்றது, அவர்களுடைய தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களாக இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா நஷ்டங்களை சந்திப்பார்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரப்போகின்ற நவம்பர் 30ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொடூரமான அமாவாசையானது நிகழ இருக்கிறது. இந்த அமாவாசையின் போது பார்த்தீங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கங்கள்லாம் ஏற்பட போகுது, அவர்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் பெரியோர்களினுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்பார்த்த பணவரவானது உங்களுக்கு ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்க பெறுவீர்கள். தூரதேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்குள் தங்கு தடைகள் இன்றி நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடுகளானது நீங்கும். தொழில் வியாபாரங்கள் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அனுபவபூர்வமான அறிவு திறன்களானது கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய செயல்திறமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பங்கு மார்க்கெட்டில் முன்னேற்றங்களானது காணப்படும். அதேபோல் எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவே நடந்து முடியும். பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் நிமித்தமாக வெளியூர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி செல்ல வேண்டியும் வரலாம். குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மைகளானது உண்டாகும். அவர்களால் சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள். உறவினர்களுடைய வருகையானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. வீடு வாகனங்களை வாங்கக்கூடிய முயற்சியானது இப்பொழுது சாதகமான பலனையே கொடுக்கும். நண்பர்கள் மூலமாகவே உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வாகனங்களினுடைய சேர்க்கையானது இருக்கும். நீங்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வது அதன் மூலமாகவே நன்மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட மிக தாமதமாகலாம். அதேபோல் எந்த விஷயத்திலுமே ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சூரியனுடைய சஞ்சாரத்தினால அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியங்களானது உண்டாகும். எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. எதிலும் முன்னேற்றங்களானது காணப்படும். இஷ்டத்திற்கு விரோதமாக காரியங்கள் நடந்தாலுமே முடிவுகளானது சாதகமாகவே இருக்கும். மாணவர்களுக்குமே கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாகவே நடக்கும். எதிர்பாராத அனுபவங்களை நீங்கள் பெறுவீர்கள். காலகட்டத்தில் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். உறவுகளானது உங்களுக்கு பலப்படும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாகவே சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைகளானது இருக்காது. சுப நிகழ்ச்சிகளானது இப்பொழுது இடம்பெறும். காலகட்டத்தில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவுகள் செய்ய பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்கலாம். சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனைகளானது உங்களுக்கு உருவாகலாங்க. ஆனாலுமே மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள். குருவினுடைய பார்வையினால உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நீங்கள் ஜெயிப்பீர். எடுத்த காரியங்களில் உடனே வெற்றிகளானது ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாகவே வெற்றியானது ஏற்படுங்க. உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்தது எல்லாமே பால் என்று நம்பக்கூடிய உங்களுடைய பெருந்தன்மையும் கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது ரொம்ப சிறந்தது. இந்த காலகட்டத்தில் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாகவே நடந்து முடியும். முக்கிய நபர்களினுடைய உதவியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாகவே வரும். விருப்பங்களானது கை கொடுங்க.
நண்பர்களுடைய மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பணவரவானது உங்களுக்கு இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது காணப்படும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியும் பெறுவார்கள். மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அதே போல குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது ஏற்படும். உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பிரிந்து சென்றவர்களுமே மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பெண்களுமே நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பணவரவானது திருப்தியை தரும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த தகவலும் வரும். மேலுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அதே போல அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும் அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால ஆதாயங்களானது உண்டாகும். பணவரவானது உங்களுக்கு கணிசமாகவே உயருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது அதிகரித்து இருக்கு. அதேபோல் உறவினர்களுடைய வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களுமே அனுகூலமாகுங்க. சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமல் போகும். அவர்களால மறைமுக ஆதாயங்களானது கிடைக்க கொடுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் அனைவருமே பக்கபலமாகவே இருப்பார்கள். ஆனாலுமே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே அதாவது சொல்லப்போனால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்களானது களவு போகக்கூட நேரிடுங்க. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகளானது கிடைக்குங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகள் கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகுங்க. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும். விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது எளிதாகவே முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம். மேலுமே உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது குறையும். எதிர்பார்த்த காரியங்களானது நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனங்களும் அனுசரணையும் இருப்பது நல்லது. உறவினர்கள், நண்பர்களுடன் இருந்த மன வருத்தங்களானது நீங்கி நெருக்கங்களானது ஏற்படும். பெண்களுக்குமே வீண் கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்கும் முன் அது பற்றி நீங்கள் பரிசீலிப்பது நல்லது. அதேபோல் கலைத்துறையினருக்கு உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தங்களானது ஏற்படும்படியான ஒரு சூழ்நிலையானது ஏற்படுங்க. வாகனங்கள் மூலமாக செலவுகளானது உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவானது இருக்கு. அதேபோல் எதிர்பார்த்த கடன் உதவியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் துறையினருக்கு திறமையான செயல்பாட்டால் பாராட்டானது கிடைக்கும். விரும்பத்தகாத வாக்குவாதங்களானது ஏற்படலாம். எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு உண்டாகும். தேடி போனதுமே தானாகவே சேரும். அதேபோல் அறிவுத்திறன்கள் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு எதிலுமே நல்லது கெட்டதை யோசித்து அதன் பின்பு அதனுடைய காரியத்தில் ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். கல்வியில் கூடுதல் கவனங்களானது தேவை. அடுத்ததாக இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது சில வேலைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. பணவரவு அதிகரித்து காணப்படும். தெளிவான முடிவு எடுப்பதன் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கடின முயற்சிகள் கூட மிக எளிமையாகவே செய்து முடித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாடானது உங்களுக்கு நீங்கும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையானது குறையும். வரவேண்டிய பணமானது சேரும். குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலையானது காணப்படுங்க. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்கள் தேவை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகள் விலகி முன்னேற்றங்களை நீங்கள் காணலாம். மற்றவர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். எதை பற்றியுமே கவலைப்படாமல் திடமான முடிவுடன் எந்த ஒரு வேலையுமே செய்து முடிப்பீர்கள். ஏதேனும் வீண் கவலைகளானது உங்களுக்கு ஏற்படலாம். காரியங்களில் தாமதமான போக்கானது காணப்படுங்க.
உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்புகளானது இருக்காது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.